तो आगे चल करके सिर्फ मनसा सेवा का चांस रह जाएगा। வருங்காலத்துல வெறும் மன்சா சேவையினோட சான்ஸ் இருந்துடும். वाचा की सेवा பேச்சு மூலமாக சேவை या भागदौड़ की सेवा फिर नहीं कर सकेंगे। இங்க அங்க ஓடி சேவை செய்யுது, அது செய்ய முடியாது. इसलिए அதனால संबंध संपर्क की सेवा और वाणी की सेवा करने का चांस अभी है। இப்போ சம்பந்தம், பிறகு தொடர்புல வருது, வாணியினோட சேவை அப்படின்னா பேச்சு மூலமாக செய்யற சேவை இப்போ இருக்குது. जितनी सेवा कर सको उतनी डबल ट्रबल करो। எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு டபுள் ஆக ட்ரிபிள் ஆக செய்யுங்க, 2 மடங்கு 3 மடங்கு செய்யுங்க. लेकिन अभी समय के प्रमाण एक तो अपने अपने एरिया की आत्माओं का रहना पूरा करो। இப்போ நேரத்துக்கு அனுசாரமாக ஒன்று உங்களோட ஏரியாவினோட ஆத்மாக்களோட அந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அதை தூரம் பண்ணுங்க. जहाँ सेंटर की एरिया होती है எங்க சென்டரினோட ஏரியா இருக்குமோ वहाँ आसपास भी मेहनत करके सभी को सिर्फ संदेश नहीं दो। அங்க உழைச்சு அக்க பக்கத்துல வெறும் அறிமுகம் கொடுக்கிற வேலை மட்டும் இல்ல, लेकिन बाप दादा से कम वर्षा तो दिलाओ। குறைஞ்சபட்சம் பாப்தாதா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிற போல செய்யுங்க. ऐसा रहना नहीं हो இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. कि बाप आया அப்பா வந்தாங்க, और इतने नजदीक होते हुए भी हमको बाप से वर्षा दिलाने में वंचित कर दिया। இவ்வளோ கிட்ட இருந்தாலும் அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிறதுல நீங்க நம்மள மிஸ் பண்ண வச்சிட்டீங்களே. तो अभी चारों ओर ये सेवा जल्दी जल्दी करो। இப்போ நாலா பக்கம் இந்த சேவைய சீக்கிரமாக செய்யுங்க. और ये सेवा जल्दी जल्दी पूरी होनी चाहिए। பிறகு இந்த சேவை சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்றாங்க. कोई एरिया कोई गांव எந்த ஏரியா கூடயோ எந்த கிராமமோ कोई कॉलोनी वंचित न रह जाए। எந்த காலனி கூடயும் மிஸ் ஆக கூடாது. அப்படி என்ன இந்த அறிமுகத்தை எடுத்துக்காம இருக்க கூடாது. हर एक अपने जोन के कल्याणी तो बनो। ஒவ்வொருத்தரு கூடயும் அவங்களோட ஜோனுக்கு நன்மை செய்பவர்களாக ஆகுங்க.